அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸுங்கிறத இன்டகிரேட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்குது சொல்யூஷன் அப்படின்னா ஒன்று தனித்தனியாக பிரிச்சு நியூமரேட்டரில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதனால் தனித்தனியாக எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் தனித்தனியாக பிரிச்சுக்குவோம். சொல்யூஷன் இன்டகரலாக தனித்தனியாக பிரிச்சுங்க. இன்டகரல் ஆஃப் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது பை இது, இது பை இது, இது பை இது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ இது அடிச்சுட்டா என்ன வரும்? இங்கே 2 இருக்குது, மேலே ஒரு 3 இருக்குது. அப்போ இதை அடிச்சுட்டா 1 மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ஸ்கொயரும் ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். இங்கே மேலே ஒரு எக்ஸ் இருக்குது, கீழே 2 இருக்குன்னா கீழே தான் 1 இருக்கும், இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன வரும்? சிம்பிளை பண்ணால் மேலே தான் எக்ஸ் இருக்கும். எக்ஸு இங்கே 4, அடுத்து இங்கே மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர், சாரி 3 பை எக்ஸு ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதுங்களா? தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். அப்போ இதில் சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடுவோமா? இதை இன்டகிரலாக முதல்ல இந்த ஃபார்முலா தெரியணும். இன்டகரல் ஆஃப் வெறும் டிஎக்ஸ்னால் எக்ஸ் போடணும். இன்டகரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னால் இன்னொரு இங்கே பவர் ஒன்றுன்னா அதோட கூட்டி கீழே போடணும். எக்ஸ் பவர் 2 பை 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அடுத்து இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா கீழே உள்ளது டிஃபரன்ஷியேட்னா மேலே டிஎக்ஸ் வந்துச்சுன்னா லாக் ஆஃப் த டினாமினேட்டர் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அது இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன வரும்? இது மேலே கொண்டு போய்க்கணும். இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 2 டிஎக்ஸ்ன்னு போட்டு இப்போ இது இன்டகிரேட் பண்ண வரும். எக்ஸ் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அப்போ அது என்ன வருதுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 ப்ளஸ் சி. இதை கூட என்ன செஞ்சிடலான்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 கீழே கொண்டு வந்தால் 1 பை எக்ஸ், இந்த மைனஸ் அப்படி தான் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 கீழே வந்தால் எக்ஸ் பவர் ப்ளஸ் 1, இந்த மைனஸ் 1ங்கிறது நான் முன்னாடி மைனஸ் எழுதிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகரல் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ் தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுக்கலாம். இன்டகரல் 4 இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் 3 இன்ட்டு இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸு. ஒவ்வொன்று தனித்தனியாக இதுக்கு இது 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 அடுத்து இது இது தனித்தனி இன்டகரலாக ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு. அடுத்து 4 காமனை வெளியில் எடுத்துட்டா 4 எடுத்துட்டா 4 இன்ட்டு டிஎக்ஸு, 4 எடுக்கல. இங்கே மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுக்கு எக்ஸ் பவர் 1 என்ன போட்டலாம்? எக்ஸ் பவர் 2 பை 2 அடுக்கூட ஒன்று கூட்டி கீழே போடுறோம். அப்புறம் 4 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் தானே. இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது? எக்ஸு, வெறும் எக்ஸு. மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னது? டிஎக்ஸ் பை எக்ஸ்னா லாக் எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னது? மைனஸ் 1 பை எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? மைனஸ் 1 பை எக்ஸு. அப்போ என்ன வருங்க? சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 4x மைனஸ் 3 இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. செகண்ட் கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்டகரல் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 பை ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் போடணும். இதுக்கு முதல்ல நமக்கு ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியணும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா தெரியணும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியும் உங்களுக்கு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ அதே மாதிரி சொல்யூஷன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். சொல்யூஷனில் இன்டகரல் ஆஃப் இது ஏ மாதிரி இது பி மாதிரி. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. அப்படி தானே ஃபார்முலா? அப்போ ஏ ஸ்கொயர் root x square plus b square 1 by root x square plus 2 into ab root x into 1 by root x a into b. இது a இது b into dx. சரிதானா? into dx a square plus b square plus 2 into a into b. ஓகேவா? இப்போ இதில் அப்படி இது root x கேன்சல் ஆயிடும். இங்கே இது என்ன? ரூட் இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் தானே. ரூட் எக்ஸ்னு என்னது? எக்ஸ் பவர் ஆஃப்
ஹோல் பவர் 2 இருக்குது. அதே மாதிரி 1 இதுக்கும் எக்ஸ் பவர் ஆஃப் ஹோல் பவர் 2 இருக்குது. ப்ளஸ் இங்கே வெறும் 2 மட்டும் தானே இருக்குது, 2 இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? இந்த பவர் இங்கே உள்ளே இருக்குங்க. 1/2 இன்ட்டு 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இது உள்ளே கொண்டு வரும்போது 2 இன்ட்டு 1/2 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 1/x இருக்குது. ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். தனித்தனியாக பிரிச்சுருங்க. இன்டகரல் ஆஃப் இதுவும் தனியாக, இதுவும் இது. அப்போ இன்டகரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தனித்தனி இன்டகரலாக பிரிச்சிடும். இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் 2 இன்ட்டு டிஎக்ஸ், 2 வெளியில் எடுத்துகிட்டேன், இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமே, எக்ஸ் பவர் என்னா எக்ஸ் பவர் n + 1 பை எக்ஸ் பவர் என்னா எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 இன்டகரல் ப்ளஸ் சி. இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னது, லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. வெறும் இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது, எக்ஸு ப்ளஸ் சி. இது ஃபார்முலா. சரிங்களா? அப்போ எக்ஸ் பவர் 1னா எக்ஸ் பவர் 1 + 1 பை, அப்போ எக்ஸ் அடுத்த நம்பர் சரி என்னன்னா n + 1. அப்போ எக்ஸ் பவர் 2/2 ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னது, லாக் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது, எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? இப்போ x² 2 ப்ளஸ் லாக் எக்ஸு ப்ளஸ் 2x ப்ளஸ் சி. Third question, integrate the following functions with respect to x. Integral of 2x minus 5 into 36 plus 4x into dxங்கிறத இன்டகிரேட் பண்ணணும். முதல்ல இது ரெண்டுமே ஃபேக்டராக இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்க. முதல்ல இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? கொஸ்டினை முதல்ல இதையும் பெருக்கணும், அப்புறம் இதையும் பெருக்கணும், அப்புறம் இதை வச்சுக்கிட்டு இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ஒரே பால்நாமெல்லாம் மாற்றிடணும். சொல்யூஷன் முதல்ல பெருக்குங்க. இன்டகிரல் ஆஃப் 32 இன்ட்டு 2 எவ்வளவு, 36 இன்ட்டு 2 72 எக்ஸு. இது பெருக்குன்னா 36 இன்ட்டு 5 மைனஸ் 180. அடுத்து 4x 2x பெருக்குன்னா என்ன வரும், ப்ளஸ் 4 2 8 x². அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு 5 20 மைனஸ் 20 எக்ஸ். சரிங்களா? அப்போ இதில் 36x², சாரி 36 இன்ட்டு வந்து 72x, அப்புறம் மைனஸ் 180. அடுத்து 4x வந்துன்னா மைனஸ் மைனஸ் 4 இன்ட்டு 2 வந்து 8x². அடுத்து 20x இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு இன்னும் சிம்பிளை பண்ண என்ன வரும், முதல்ல x² எழுதுங்க. இன்டகிரல் ஆஃப் 8x². இந்த எக்ஸ் ரெண்டையும் சிம்பிளை பண்ண என்ன வரும், 72ல் 20 போச்சுன்னா 52 வருமா. 72 ப்ளஸில் இருக்குது, 20 மைனஸில் இருக்குது. இப்போ ப்ளஸ் 52 எக்ஸு. அடுத்து கான்ஸ்டண்ட்டாக 180. அப்போ இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கா, x² எக்ஸு நம்பர். இப்போ இதை தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடுங்க. ஒரே இன்டகிரலாக இருக்கு இல்லையா, தனித்தனியாக இன்டகிரலாக இதுக்கு இன்டகிரல் ஆஃப் x² dx. அப்போ 8x² dx ப்ளஸ் அடுத்து இந்த இன்டகிரல் ஆஃப் 52x dx மைனஸ் integral of 180 into dx. புரியுதுங்களா? integral of 8x² dx plus plus integral of 52x dx. அடுத்து மைனஸ் integral of 180 dx. நம்பர் அப்புறம் வெளியில் எடுத்துட்டா 8 into x² dx plus 52 into x into dx மைனஸ் 180 into integral of dx. இப்போ இன்டகிரேட் பண்ண வரும். இதுக்கு ஃபார்முலா integral of x power n is equal to x power n plus 1 by n plus 1 plus constant c. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 8 இன்ட்டு அதாவது என்ன நம்பர் இருக்கோ அதோட அடுத்த நம்பர் ஒன்று கூட்டிடணும், அதே நம்பரை கிளப்படணும். இப்போ x power 2வா, 2க்கு அடுத்த நம்பர் x power 3யா, x power 3/3 அவ்வளோதான், இன்டகிரேட் பண்ணியாச்சு. ப்ளஸ் 52 இன்ட்டு இது x power 1ஆ, இப்போ x power 2/2 மைனஸ் 180 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் dx என்னது, வெறும் எக்ஸ் தான், எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? அப்போ இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ்க்கு என்னது, வெறும் எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் வெறும் எக்ஸ் தான் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இதை சிம்பிளை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்க. இது ரெண்டு அடிச்சுட்டா என்ன வரும், 27 வருமா, 26 வரும். சரிங்களா? 2 2 4 2 மிச்சம் 1 இருக்கும், 6 2 12. அப்போ என்ன வரும், 8/3 x² ப்ளஸ் 26 x³ x²
minus 180x plus constant c. Fourth question. Integrate the following function with respect to x. Integral of cot square x plus tan square x dx. இப்போ இன்டெகிரல் காட் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா தெரியணும். 1 + tan ஸ்கொயர் தீட்டா என்ன ஃபார்முலா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் மட்டும் வரணும்னா tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ட்ரிகனாமெட்ரிக். அதே மாதிரி 1 + காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ வெறும் காட் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? 1 + tan ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர். அப்போ tan ஸ்கொயர் மட்டும் வேணும்னா 1 அங்கே போயிடும். 1 + காட் ஸ்கொயர்னா கொசிக்கன் ஸ்கொயர். காட் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா 1 அங்கே போயிடும். அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இன்டெகிரல் காட் ஸ்கொயருக்கு என்ன போடுவீங்க? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு -1 ப்ளஸ் tan ஸ்கொயருக்கு என்ன போடணும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு -1 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இது ரெண்டு தனித்தனி இது ரெண்டு சேர்த்துட்டு நம்பர் ரெண்டு சிம்பிளை பண்ணிடுங்க. இன்டெகிரல் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு -2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ தனித்தனி இன்டெகிரலாக பிரிச்சுருவோமா? இன்டெகிரல் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு. அடுத்து இதுக்கு -2 இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். இன்டெகிரல் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் என்னது? -cot x. அடுத்து இன்டெகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸ் என்னது? tan x ப்ளஸ் சி ப்ளஸ் சி. சரிங்களா? அப்போ இதே மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இன்டெகிரல் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு என்ன பண்ணணும்? இன்டெகிரல் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் டிஎக்ஸ்னால் -cot x. அடுத்து சீக்கன் ஸ்கொயருக்கு இன்டெகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னால் tan x. tan டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர், சீக்கன் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் tan. அவ்வளோதான். -2 இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ்னால் வெறும் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. முதல்ல இதை எழுதிக்கோங்க, ப்ளஸ் இருக்கிறதுனால tan எக்ஸு -cot எக்ஸு -2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. ஃபிஃப்த் கொஸ்டின். இன்டெகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். Integral cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha into dx. இப்போ இதில் முதல்ல cos 2xன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். cos 2x is equal to 2 cos square x minus 1ன்னு எழுதலாம். cos 2 into x, 2xனா 2 cos square x minus 1. அப்போ இங்கே cos 2x தானே இருக்குது. அப்போ 2 cos square x எழுதலாம் இல்லையா? -1. அதே மாதிரி மைனஸ் அடுத்து cos 2 ஆல்ஃபானா இங்கே ஆல்ஃபா போட்டால் இங்கேயும் ஆல்ஃபா போடும். அப்போ cos 2 ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா 2 cos square ஆல்ஃபா -1 டிவைடட் பை கீழே உள்ளது அப்படி தான் cos x minus cos ஆல்ஃபா ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 2 cos square x -1 இங்கே -1 டிவைட்னா -2 cos square ஆல்ஃபா மைனஸும் +1 divided by cos x minus cos alpha. சரி, into dx. இந்த -1 +1 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இன்னும் இருக்குது 2 cos square x, இங்கே -2 cos square alpha into dx by cos x minus cos alpha. சரிங்களா? அப்போ சீக்வல் டு இதில் 2 காமன் எடுத்துலாமா? 2 காமன் எடுத்தால் cos square x minus cos square alpha இருக்கும். டிவைடட் பை cos x minus cos alpha dx. இந்த பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b இன்டு a மைனஸ் b. a ஸ்கொயர் இது a மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b. ரெண்டு ப்ளஸ் பண்ணணும், அப்புறம் ரெண்டு மைனஸ் பண்ணணும். சீக்வல் டு 2 இன்ட்டு ரெண்டு ப்ளஸில் எழுதுங்க. முதல்ல cos x ப்ளஸ் cos alpha, அப்புறம் மைனஸில் எழுதணும் cos x minus cos alpha divided by cos x minus cos alpha. இந்த ரெண்டு ஒன்று தானே? அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? மிச்சம் 2 இன்ட்டு cos x plus cos alpha into dx. சரிங்களா? அப்போ சீக்வல் டு இந்த 2 தனித்தனியாக பிரிச்சுருவோமா? இப்போ 2 இன்ட்டு
தனித்தனி இன்டெக்ரலாக பிரிச்சுருங்க. இது ஒரு இன்டெக்ரல், இது ஒரு இன்டெக்ரல். இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ். அப்போ இதுக்கு இன்டெக்ரல் என்ன வரும்? 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸுக்கு இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாங்கிறது நம்பர் தான், வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் இல்லை, இது வந்து நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா, இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது எக்ஸ் ப்ளஸ் சி. ஏன்னா நம்பர் இருந்தால் நம்பர் வெளியில் எடுத்துருவோம் இல்லையா, இந்த நம்பர் அப்படி ஃபுல்லாக நம்பர் வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்துட்டா இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் இருக்கும், இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர்? 2 இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. 6th question, integrate the following functions with respect to x. Integral of cos 2x divided by sin square x cos square x dx. இங்கே cos 2x இருக்குது, cos 2x அடுத்து sin square x cos square x இருக்குது. அப்போ sin 2x ஒரு ஃபார்முலா, 2 sin x cos x ஒரு ஃபார்முலா தெரியும். sin 2x is equal to 2 sin x into cos x. இந்த 2 வெக்கலை கொண்டு வந்துட்டா sin 2x by 2 is equal to sin x cos x. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, sin 2 theta is equal to 2 sin theta cos thetaன்னு படிச்சிருப்போம். அப்போ sin 2xனா 2 sin x cos x. அப்போ sin 2x அப்படி இங்கே வச்சுட்டு இந்த 2 மட்டும் கீழே கொண்டு வந்துட்டா sin x cos x இருக்கும். இந்த ஃபார்முலாவில் அப்படி மாற்றி விடுங்க. இன்டெக்ரல் ஆஃப் cos 2x இருக்கு பை இதை வந்து sin x cos x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா, சைன் ஸ்கொயர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் ரெண்டுக்கும் ஸ்கொயர் இருக்குது, ஒரே ஸ்கொயர் எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் 2x பை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இந்த இருக்கு இல்லையா, சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் போதும் என்ன எழுதலாம்? சைன் 2x பை 2ன்னு எழுதலாம். சைன் 2x பை 2 ஹோல் சைன் 2x பை 2 இந்த ஸ்கொயர் எழுதணும் இல்லையா, இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் 2x பை இது என்னது sin 2x ஸ்கொயர் பண்ணால் sin ஸ்கொயர் 2x பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதா? அப்போ இதை தலைகளை திருப்பி விட்டோம்னா 4 ஒன்றாகும், 4 மேலே வந்துடும். சரிங்களா, அப்போ இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இது தலைகளை திருப்பி போட்டால் 4 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் 2x பை sin ஸ்கொயர் 2x. புரிஞ்சுச்சா? இந்த 1/4 இருக்கும், அது தலையில் திட்டினா 4 மேலே வந்துடும். 4 இன்ட்டு காஸ் 2x டிவைட் பை சைன் ஸ்கொயர் 2x. இந்த சைன் ஸ்கொயர்னா 2 சைன் இருக்கு இல்லையா, சைன் 2x இன்ட்டு சைன் 2x தனித்தனியாக பிரிச்சுருங்க. 4 இன்ட்டு காஸ் 2x பை சைன் 2x இன்ட்டு 1/sin 2x இன்ட்டு டிஎக்ஸ். இந்த சைன் ஸ்கொயர் 2x தான் சைன் ஸ்கொயர் 2 பிரிச்சிருக்கேன். காஸ் பை சைன்னா காட்டு தானே, 1/sin கொசிகண்ட். அப்போ இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் பை சைன்னா காட் 2x, 1/sin கொசிகண்ட் 2x இன்ட்டு டிஎக்ஸ். ஒரு ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் என்ன ஃபார்முலா தெரியும், கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ். இது ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ். சரிங்களா, மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இது ஃபார்முலா. இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்னால் மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, அப்போ இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் இருக்கா, அப்போ 4 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் அப்படின்னா கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்னால் மைனஸ் போட்டு அந்த கொசிகண்ட் எக்ஸ் போடணும். அப்போ மைனஸ் கொசிகண்ட் 2x. புரிஞ்சா? அப்போ இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸ் இல்லை கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் போடணும். அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் கொசிகண்ட் 2x போட்டிருக்கேன் டிவைடட் பை இந்த கொசிகண்ட் 2x போட்டாச்சு. அப்புறம் 2x டிவைட் பண்ணி வகுக்கணும் இல்லையா, டிவைடட் பை 2 கான்ஸ்டன்ட் சி. இந்த ரெண்டு கேன்சல் பண்ணுறா 2 வருமா, அப்போ என்ன வரும், இந்த மைனஸ் வெளியில் எடுத்துருங்க, மைனஸ் 2 இன்ட்டு கொசிகண்ட் 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. 7th question, integrate the following function with respect to x. Integral of 3 plus 4 cos x by sin square x dxங்கிறத இன்டெகிரேட் பண்ணணும். அதுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியணும்.
integral of cosecant square x dxனா மைனஸ் cot x, integral of cosecant x cot xனா மைனஸ் cosecant x plus c. இது ரெண்டு ஃபார்முலா ட்ரிகனாமெட்ரியில் தெரியணும். இது தனித்தனியாக பிரிச்சுருங்க. சொல்யூஷன் integral of இது பை இது, இது பை இது. இப்போ 3 by sin square x dx, sin square x plus இது பை இது என்ன வரும், 4 into cos x by sin square x dx. சரிங்களா? இப்போ தனித்தனியாக பிரிச்சுருங்க. இது தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுருங்க. இன்டகரல் ஆஃப் 3 into dx by sin square x plus 4 into cos x by sin square x dx. சரியா? அப்போ தனித்தனியாக இந்த இதில் என்ன வரும்னா 3 into integral of dx by sin square x plus 4 வெளியில் எடுத்துட்டா integral of cos x dx by sin square x. இதில் is equal to 3 into integral of dx by 1 by sin square என்ன எழுதலாம், 1 by sin cosecant square x dx plus 4 into இதில் sin square இருக்கு. அப்போ cos by sin அப்புறம் 1 by sin ரெண்டாக பிரிச்சிடலாம்ல. இது sin square sin ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ cos by sin காட்னு எழுதலாம், cot x. அடுத்து 1 by sinங்கிறதுக்கு cosecant x dx. சரியா? புரிஞ்சாது? 3 into இது 1 by sinனா cosecant, 1 by sin ஸ்கொயர்னா cosecant ஸ்கொயர் ப்ளஸ் 4 into இந்த sin ஸ்கொயரை ரெண்டு சைனாக பிரிச்சுக்கலாம். sin ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா cos by sin வந்து காட்டுன்னு எழுதிட்டேன். அப்புறம் ஒரு 1 by sinங்கிறத cosecant எழுதிட்டேன் dx. ஓகேவா? அப்போ integral of cosecant square x என்ன வரும், integral of cosecant square x மைனஸ் cot x. இப்போ மைனஸ் cot x. அடுத்து ப்ளஸ் 4 into cosecant x cot x என்னது, cosecant x cot x வந்து மைனஸ் cosecant x கான்ஸ்டன்ட் சியா. அப்போ என்ன ஆன்சரு, மைனஸ் 3 into cot x minus 4 into cosecant x plus constant c. ஓகேவா? 8th question, integrate the following function with respect to x. Integral of sin square x divided by 1 plus cos x dx. ஓகேவா? இதில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபார்முலா sin square theta plus cos square theta is equal to 1ன்னு தெரியும் இல்லையா, 1. அப்போ இந்த sin square மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இது அங்கே கொண்டு போயிடும். அப்போ sin square x is equal to 1 minus cos square x. 1னாலும் 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை போடலாமா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, ரெண்டையும் கூட்டி எழுதணும், ரெண்டையும் கழிச்சு எழுதணும். அப்போ 1 ப்ளஸ் காசு இன்ட்டு 1 மைனஸ் காசு. இப்போ சைன் ஸ்கொயரை இப்படி எழுதலாம். ஓகேவா? இப்போ இன்டகரல் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா என்ன எழுதுறேன், 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை கீழே உள்ள 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். புரிஞ்சிச்சா? சைன் ஸ்கொயர் பொதுவாக 1 ப்ளஸ் சைன் எக்ஸ், 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ், 1 மைனஸ் காஸ் எக்ஸ் மேலே மட்டும் இருக்குது, கீழே அப்படி தான் இருக்குது. ரெண்டு கேன்சல் ஆயிருமா, ரெண்டு ஒன்று தானே. அப்போ இன்டகரல் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குமா, தனித்தனியாக பிரிச்சுருங்க. இது ஒரு இன்டகரல், இது ஒரு இன்டகரல். இப்போ இன்டகரல் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ், இன்டகரல் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் போட்டுட்டு இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். புரிஞ்சா? இப்போ இன்டகரல் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். அப்போ இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸு மைனஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். இன்டகரல் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், டிஎக்ஸ் என்ன வரும், எக்ஸு. அடுத்து மைனஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸ் என்னது, சைன் எக்ஸு. அவ்வளோதான், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இப்போ எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் சி. ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.